இப்போ சமீப காலங்கள்ல ஆம், ஆஹ், ஒரு எப்படி அதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த ஊடகங்களுக்கு இணையாக சமூக ஊடகங்கள்லயும் ஆம், இப்போ உங்களை போன்றவர்கள் எல்லாம் ஆம், நிறைய பங்களிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க தோழர். இப்போ அந்த வகையில ஆம், உங்களுக்கென்று ஒரு இணைந்து செயல்படக்கூடிய அளவுல உங்களுக்கென்று ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கிறதா அப்படின்னு ஒரு தோழர் கேட்டிருக்கிறாரு. எனக்கென்று தனியாக அமைப்பு எதுவும் இல்லை. ஆனா நான் உறுதியா திராவிட இயக்கத்தையோ கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த தோழர்களையோ அது நம்ம தோழர்களா தான் பாக்குறேன். எனக்கு உறுதியாக வழிகாட்டுகிறது அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம கற்ற அரசியல் தான் வழிகாட்டுது. நான் ஒருபோதும் ஆஹ் சமூக ஊடகங்கள்ல இயங்கும் போது நம்ம கோட்பாட்டு எல்லை தாண்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நானுமே என்ன நானே வளர்த்துக்கிறேன். என்கிட்ட நிறைய பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகள் இருந்திருக்குது, இப்பவும் இருக்குது. அப்போ வந்து எப்பவுமே ஏதாவது எழுதுற போது கொஞ்சம் நிதானிச்சா நம்ம ஒருவேளை தப்பா யோசிக்கிறோமோ அப்படின்னு கைடு பண்ற கோட்பாடு இருக்கு. அதே போல வெளியே தோழர்கள்ட்டையும் நான் சரி பார்த்தேன். இப்போ வந்து சுவை ஐயா இருக்காருன்னா அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், ஐயா நான் பேசுறது சரியா தவறா. அத மாதிரி வேற தோழர்கள் குளத்துமுனியா வேற தோழர்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஸோ அதுதான் நம்மளை வந்து சரி பார்த்துக்கணும். அவசர கதியில நம்ம ஒரு செய்தியை வெளியிடக்கூடாது. நமக்கு பின்னால கண்டிப்பா இயக்கம் இருக்குது தானே. பெரியார் இருக்கிறார், பெரியாரோட பெரிய இயக்கம் என்ன? ஆமாங்க. அதாவது என்னன்னா, அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை போன்ற மற்ற ஊடகவியலாளருக்கும் சேர்ந்தது போல எல்லாம் இணைந்து இயங்கக்கூடிய மாதிரியான ஏதாவது அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஆக்சுவலி ஒரு ஆபத்தை உணர்றோம். இப்போ வந்து திடீர்னு ஏதாவது பஞ்சாயத்து வந்துடும். அரசியல் கட்சிகள் வந்து சில காரணங்களுக்காக தேர்தல் அரசியல் ஈடுபடுகிற கட்சிகள் சில நேரங்களில் இவ்வாறான நிகழ்ச்சிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அவங்க பின்வாங்கிடக்கூடும். அப்படிங்கிற சூழல்ல எப்போதுமே ஒரு சங்கம் வந்து நிற்கணும், சங்கம் காப்பாற்றும் அப்படிங்கிற அடிப்படையில சங்கத்திற்கான ஒரு ஏற்பாடு ஏதாவது பண்ணணுங்கிற ஐடியா இருக்கு. லெட்ஸ் see இன் ஃபியூச்சர் அது நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இல்ல. இப்போதைக்கு சிறப்புங்க, சிறப்புங்க. ஆனா ஒரு 200 ரூபாய் இப்ப சமூக வலைதளங்கள்ல இயங்குகிற எங்களை போன்ற எல்லாருக்கும் ஒரு கட்சி, தேர்தல் அரசியல் இருக்கின்ற ஒரு கட்சி எங்களுக்கு ஆளுக்கு 200 ரூபாய் ஒரு வீடியோவுக்கு தர்றதாக ஒரு தகவல். ஓகே. இப்ப சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது நிறுவனங்கள் ஊடகங்கள்ல முதலீடு பண்ணுவது அல்லது சில சிறிய ஊடக நிறுவனங்களை பெரிய ஊடக நிறுவனங்கள் வாங்குவது அல்லது பெரும் முதலாளிகள் வந்து அதை வாங்குவது, இது போன்ற சில செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ அது போன்ற அந்த வகையில இப்போ நம்ம தமிழ் ஊடகங்கள் மீது வட இந்திய ஊடகங்களின் தாக்கம் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு ஒரு பார்வையாளர் கேட்டிருக்கிறாரு. இப்போதைக்கு நேரடியா வட இந்திய ஊடகங்களின் தாக்கம் இல்லை. இருக்கிற ஊடகங்கள் ஏற்கனவே வந்து ஒரு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் வேலை பார்க்குறாங்க. ஊடகவியலாளர்கள் அவங்கள ஊடக நிறுவனத்தையும் ஊடகவியலாளர்களையும் சேர்த்து புரிஞ்சிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஊடகவியலாளர்கள் அவங்க இருக்கிற ஸ்பேஸ்க்குள்ள எந்த அளவுக்கு மக்களுக்காக பேச முடியுமோ அதை செய்தே வருகிறார்கள் துணிந்து. அதன் பொருட்டு நிறைய சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்றாங்க. அவங்கள வந்து சைட்லைன் பண்றதுக்கான வேலைகள் நடக்கும். அது எப்போதுமே ஒரு ஹிஸ்டரியா இருக்குது ஊடகம். ஆனா ஊடக நிறுவனங்கள் பெரும்பாலான ஒரு இக்கட்டான சொல்ல விதிவிலக்கான தருணங்கள்ல சில ஊடகங்கள் இப்போ எமர்ஜென்சி காலத்துல பல்வேறு ஊடகங்கள் வந்து எதிர்த்து வேலை பார்த்துருக்குறாங்க. அதே போல வேற நெருக்கடிகள் வரும்போது வேலை பார்த்துருக்குறாங்க. ஆனா என்னை பொறுத்தளவு கணிசமா அது ரூலிங் கிளாஸோட ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ அது வட இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டில் வந்து விலைக்கெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. வட இந்தியாவில இருந்து நேரடியாக வந்து இப்போ ஊடகங்கள் தொடங்கிட்டாங்க. அவங்களே இங்க இருக்கிற தமிழ் நான் பிராமின் ஓனர்ஸோடைய ஊடகங்கள் அவங்களுக்கு தேவையில்லை. நேரடியாவே அவங்களே ஊடகம் உங்களுக்கே தெரியும் வெளிப்படையா அவங்களே ஊடகங்கள் தொடங்கிட்டாங்க. ஆனா அவங்க தமிழ் பிளேவர்ஸோட வர்றாங்க. அதையும் கவனத்துல வச்சுக்கணும். புரியுது புரியுது. உங்களுடைய இப்போ அரண்சையில வந்து நிறைய காணொலிகள் நீங்க வெளியிடுறீங்க சமூகம் சார்ந்து. இதுல
சில பேர் பாராட்டியிருக்கலாம், சில பேர் விமர்சனங்களை வைத்திருக்கலாம். இப்போ அது போன்று வந்த ஒரு ஒரு நல்ல உங்களுடைய பாராட்டுகள் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்லனா நிதானமா சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசுறீங்க, நிதானமா பேசுறீங்க, கெஸ்ட பேச விடுறீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு விமர்சனமா அல்லது ஒரு பாராட்டா வைப்பாங்க. சில நேரங்கள்ல நேர பற்றாக்குறை கருதி பெரும்பாலும் யூடியூப்பை பொறுத்தளவு 25 நிமிஷத்துக்குள்ள இருந்தாலும் வீடியோ வந்து பார்ப்பாங்க மக்கள். இப்போ சில நேரம் நம்ம கெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா பேசுவாங்க. அப்போ தலையிடும் பொழுது சில நேரம் திட்டுவாங்க. யோ ஆங்கர், ஒழுங்கா அவரை பேச முடியாது, எதுக்கே குறுக்கால பேசுறேன் அப்படி திட்டுவாங்க. ஸோ ரெண்டும் ரெண்டும் நடக்கும். அது ஒரே அம்சத்திலே நடக்கும். இன்னொரு பக்கம் ஏதாவது யாரையாவது ஒரு ஒரு சாதி சங்க தலைவர் யாரையாவது பேட்டி எடுத்தா அந்த சாதி சங்கத்தை சார்ந்தவங்க எதிர்த்து கேள்வி கேட்டா சாதி சங்கத்தை சார்ந்தவங்க அவங்க பேசுவாங்க. இப்ப சமீபத்துல எம்ஜிஆர் பற்றி ஒரு நேர்காணல் தொடர் மரதையன் வச்சு எடுத்திருந்தேன். தொடர் சூர்யா சீரியல் பேசியிருந்தாரு. அதுக்கு போன் பண்ணி திட்டலாம் செஞ்சாங்க, எப்படி நீ எம்ஜிஆர் மேலே கழிப்பியா. அதுதான் ஒரு பக்கம் எம்ஜிஆர் பிம்பம், அது வந்து அந்த மாய பிம்பத்தை நோக்கி கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு வந்து எம்ஜிஆர் யார் தெரியுமா, அவர் அவதாரம் புரிச்சார், அவர் மேலே நீங்க கை வைப்பீங்களா, உங்களுக்கு எல்லாம் துணிச்சலா போச்சு அப்படின்னு ஒரு தரப்பும் பேசினாங்க. பாராட்டுகள் எப்பொழுதுமே உற்சாகம் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரியான சில மிரட்டல்கள் அல்லது அது அதை எப்படி கடந்து போறீங்க தோழர்? அது என்டர்டைன்மெண்டா இருக்கும். நீங்க வந்து இப்போ எல்லாமே ஒரு சுவாரஸ்யம் குறையக்கூடாதுல்ல. போன் பண்ணி ஒரு ஆள் வந்து போன் போட்டு உனக்கு யாரு காசு கொடுக்குறா இப்படி பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டாரு. அப்பனா உனக்கு யாரு காசு கொடுத்தா எனக்கு போன் பண்றதுன்னு கேட்டேன். எனக்கு யாரும் காசு கொடுக்கல, உனக்கு காசு கொடுக்காத போது நான் மட்டும் காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பிறகு ஒரு நண்பர் ஆயிட்டாரு. ஆனா அப்படி கேட்பாங்க, என்ன இல்லாம கேட்பாங்க. சிறப்புங்க, சிறப்பு. இதுல நீங்க வந்து ஒரு துணை இயக்குனராகவும் பணிபுரிஞ்சிருக்கீங்க இல்லைங்களா? அதை பற்றி அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது பகிர முடியுமா? அனுபவங்கள். முதல் படம் வந்து ரொம்ப நாள் கனவு, எங்கள் தாராவில உள்ள கதையை சொல்லிட்டு அது காலால ஒர்க் பண்ணேன். காலால அது ஒரு முழுமையான திரைப்பட அனுபவம். ஒரு உதவி இயக்குனர் என்கிற முறையிலும், ஒரு வசனத்திற்கான எழுத்து பணி என்கிற முறையிலும் அது ஒரு காம்பேக்டா ஒரு ஃபுல் ஃபிளெஜ் அனுபவம், சினிமாவுக்கான அனுபவம். கிரவுண்ட்ல ப்ரீ ப்ரொடக்ஷன்ல ரிசர்ச்ல இருந்து படத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் முழுமையான அனுபவம். ஒரு நல்ல வாய்ப்பு. ரஜினிகாந்தோடைய படம், பொலிட்டிக்கல் மூவி. அது வந்து நல்ல அனுபவமா இருந்தது. கிரவுண்ட்ல எப்படி ஒரு கதை எப்படி வந்து ஒரு சினிமாவா மாறுது, விஷுவலா அப்படி மாறுது அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சா பக்கத்துல நின்று ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாமே பக்கத்துல நின்று பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அமைச்சது. அதே போல சர்பட்டாலையும் அதே போன்ற ஒரு வாய்ப்பு. இப்போதைக்கு 2 படங்கள் முடிஞ்சிருக்குது. விரைவிலேயே சொந்த படத்திற்கான வேலையை தொடங்கும். சிறப்புங்க. உங்களுக்கு எங்களுடைய திணை அமைப்பு சார்பாகவும் கலாட்டா நெட்டிசன் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய.